ஸ்வேதா. அம்மா. ஏய், என்ன சும்மா தொட்டதுக்கே இப்படி கத்துற? அந்த சித்ரா பை என்ன வெளின்னு வெளுத்துருச்சு. உடம்ப நான் ஃபுல்லா கவர் பண்ணி வச்சிருக்கேன். நீ என்னடானா கரெக்டா அந்த காயத்திலேயே வந்து அடிக்கிற. அறிவு இருக்காடி உனக்கு? அம்மா நீ ஏன் கத்துற? என்னையும் தானே சேர்த்து வெளுத்துச்சு. நானும் உன்ன மாதிரிதான். எத்தனை திட்டம் போட்டு வச்சோம், அத்தனையுமே போச்சு. எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அந்த வெண்ணிலா எனக்கு எந்த விதத்திலயும் சரி சமம் கிடையாது. சாரி. ஆனா நம்ம போடுற ஒவ்வொரு திட்டத்தில இருந்து எப்படியாவது தப்பிச்சிடுறா அவ. எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. ஏய் அக்ஷயா, நீ ஒரு தடவை போன் போட்டு அங்க என்ன நடந்துச்சு என்னன்னு அவகிட்ட கேளு. எங்க என்ன நடந்துச்சுன்னு யார கேட்கணும்? ஏன்டி அடிக்கிற? ஏய், வெண்ணிலா நம்பர் உன்கிட்ட இருக்குல்ல, அவளுக்கு போன் பண்ணி நேத்து என்ன ஆச்சு என்ன நடந்துச்சுன்னு விவரமா கேளு. இங்க பாருடி, அவ ஒரு அப்பாவிதான், சரியான வெள்ளந்திதான். ஆனா அதுக்குன்னுட்டு இதெல்லாமா சொல்லுவாங்க? பயமா இருக்கு, எனக்கே சங்கடமா இருக்கு. நான் கேக்கலப்பா. கொன்னுடுவே ஒண்ணு பாரு. ஏய், இப்ப மட்டும் நீ கேக்கல உன்னை நான் காலி பண்ணிடுவேன். சீரியஸா பாத்துக்கோ. ஆமா ஆமா, உனக்கு யாரு இழுச்சுவாயோ அவங்கள பார்த்து காலி பண்ணு. ஏய், என்னடி சொன்ன? என்ன சொன்ன? மரியாதையா போன் போடு. இப்ப போன் பண்ணு. சீக்கிரம். ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ வெண்ணிலா, நான் தான் அக்ஷயா பேசுறேன். சொல்லுங்க. அப்புறம் எப்படி இருக்க? ஹனிமூன் ட்ரிப் எல்லாம் எப்படி இருக்கு? என்ன திடீர்னு? நீங்க எப்பவுமே எனக்கு போன்லாம் பண்ண மாட்டீங்களே, இப்ப போன் பண்றீங்க? நாம ஒரே வீட்டுக்குள்ள இருக்கோம். நீ கிச்சன்ல இருப்ப, நான் மாடியில இருப்பேன். அங்க இருந்து போன் பண்ணி நல்லா விசாரிக்கிறதா? இன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சு நீ முதல்ல வெளியே போயிருக்க. அதனால நான் உனக்கு போன் பண்ணேன். இல்லையே, இடையில கூட நீங்க வீட்ல இல்ல தானே? ஸ்வேதாக்கா இல்லாதப்போ நீங்க வீட்லயே இல்ல. அப்ப கூட ஒரு நாள் கூட போன் பண்ணது இல்லையே. ஐயோ, இவ அப்பாவே நினைச்சேன். ஆனா ரொம்ப புத்திசாலியா இருக்கா. பேசு. இவ கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப மாறிட்டா போல இருக்கு. பேசு. வெண்ணிலா, இப்ப அதுவா ரொம்ப முக்கியம். வெண்ணிலா, போன் பண்றதுன்னு முக்கியம். அதனாலதான் நீ நல்லா இருக்கியா, ஹனிமூன் ட்ரிப் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கேக்குறதுக்காக தான் போன் பண்ண. நல்லா இருந்துச்சுக்கா. சந்தோஷம். அப்புறம் வெண்ணிலா, நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. நீயும் மாமாவும் புருஷன் பொண்டாட்டி ஆயிட்டீங்கல்ல? அதெல்லாம் ஆயிட்டுமேக்கா. எங்களுக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 7-8 மாசம் ஆகுது. இல்ல வெண்ணிலா, அதாவது 2 பேரும் போனீங்கல்ல, அதான் இந்த ஜோசியர் கூட சொன்னாராமே, 2 பேரும் ஒன்னா இருந்தாதான் நல்லதுன்னு இந்த நாளுக்குள்ள அப்படின்னு சொன்னாராமே. அதான் கேட்டேன் வெண்ணிலா. என்ன வெண்ணிலா, சத்தத்தையே காணோம்? போங்கக்கா, இதெல்லாம் என்கிட்ட கேட்டா எனக்கு வெக்கமா வருது. வெக்கமா? ஜோசியர் சொன்ன மாதிரி எல்லாமே கரெக்டான நேரத்துல கரெக்டாவே நடந்துருச்சு. நடந்துச்சா? சரிக்கா, நான் வச்சிடுறேன். எனக்கு வெக்கமா வருது. உனக்காக போன் பண்ணி பேசுறதுக்கு எனக்கு இதுவாடி. என்ன ஏன் இப்படி போட்டு அடிக்கிற? ஏற்கனவே உடம்பு ஃபுல்லா புண்ணாயிடுச்சுடி. எனக்கு வேற அடங்கவே மாட்டேங்குது. இதை விடக்கூடாது. நான் எதை நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேனோ அது மட்டும் என் வாழ்க்கையில கரெக்டா நடக்குது. இதை விட மாட்டேன். அந்த வெண்ணிலாவை நானும் ஒரு கை பாத்துடுறேன்.
அத்தை, என்ன அத்தை இப்படி படுத்துட்டீங்க? என்ன அத்தை, நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அத்தை? நம்ம எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடந்துருச்சு. அக்ஷயா மூலமா வெண்ணிலா கிட்ட போன்ல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். சேர்ந்துட்டாங்க அத்தை, அவங்க சேர்ந்துட்டாங்க. எனக்கு புரியுது. நம்பூதிரியை கூட்டிகிட்டு வந்து நிச்சயமா அதை தடுத்து நிறுத்திடலான்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா மொத்தமா ஏடா கூடமா போய் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும்போது இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியும். சித்ரா மட்டும் என்ன முத்தரசன் கூட ஒண்ணு சேர்ந்து புருஷன் பொண்டாட்டியா ஆனதுக்கு அப்புறமா அவளை பிரிச்சு இந்த உலகத்தை விட்டே அனுப்பலையா என்ன? இனிமே அதை தவிர வேற வழியே இல்லை. இருக்கிற ஒரே வழி அதுதான். வெண்ணிலாவை மொத்தமா அனுப்பிட வேண்டியதுதான். அம்மா, ஜோசியர் வந்திருக்காருமா. வரேன். அவருக்கு கொஞ்சம் வேப்பில அடிக்க வேண்டியிருக்கு. இங்க நடந்த எல்லா விஷயத்துக்கும் காரணமே அவர்தான். அவருக்கு இருக்கு. வணக்கம்மா. இதுக்கெல்லாம் ஒண்ணு குறைச்சல் இல்லை. உட்காருங்க. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? என்னம்மா இப்படி சொல்றீங்க? பின்ன ஒரு வார்த்தை கூட என்ன கேட்காம அவங்களுக்கு நாள் குறிச்சு கொடுத்து எவ்வளவு கலைவரம் பண்ணிட்டீங்க. நல்ல விஷயம் தானேம்மா. அதுவும் உடனடியா உங்களுக்கு நான் விஷயத்தை போன் பண்ணி சொன்னனே. இப்ப சாந்தி முகூர்த்தம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? முடிஞ்ச மறுநாளே நான் வந்து பாக்குறேன்னு சொல்லியிருந்தனே. அவங்க இங்க இருக்காங்க. அவங்க தான் ஹனிமூன் போறேன்னு சொல்லிட்டு வெளியூர் போயிருக்காங்களே. என்னம்மா சொல்றீங்க? வெளியூர் போயிருக்காங்களா? அவங்க எங்கேயுமே வெளியூருக்கு போகக்கூடாது. அவங்களுக்கு மிகப்பெரிய கண்டம் இருக்கே. அத சொல்றதுக்காகத்தான் நேர்லயே வந்தேன். என்ன சொல்றீங்க? ஆமாமா, முத்தரசன் தம்பி சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிச்சு கொடுங்கன்னு கேட்கும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய கண்டம் இருக்கிறத கவனிச்சேன். அதனாலதான் சாந்தி முகூர்த்தத்துக்கு உடனடியா ஏற்பாடு பண்ண சொன்னேன். ஆனா அவங்க இப்படி வெளியூர் போறதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையேம்மா. அப்படி மட்டும் சொல்லி இருந்தா நான் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லி இருப்பேன். ஏன்னா இப்படி சுப முகூர்த்த விஷயமா நாள் குறிச்சு கொடுக்கறோம். அந்த நேரத்துல கண்டம் இருக்கு அது இதுன்னு சொல்லி அபசகுணமா சொல்ல வேண்டாம்னு சொல்லி நான் தவிர்த்துட்டேம்மா. இப்ப நீங்க அவங்க வெளியூர் போயிருக்காங்கன்னு சொன்னதும் அடி வயித்துல நெருப்ப கட்டின மாதிரி இருக்குமா. தயவு செஞ்சு அவங்கள உடனே திரும்பி வர சொல்லுங்க. இனிமே வீட்டை விட்டு அவங்க ஒரு அடி கூட எடுத்து வைக்க கூடாது. மிகப்பெரிய ஆபத்து அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குமா. நீர், நெருப்பு, வாகனம் இப்படி ஏதாவது ஒன்னால மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. ஜோசியரே, இது என்ன புதுசா ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க? முத்தரசனுக்கு ஏதாவது ஆபத்து வருமா? முத்தரசன் தம்பிக்கு பெரிய பிரச்சனைன்னு எதுவும் இல்லை. ஆனா வெண்ணிலாவோட ஜாதகத்துல தான் கட்டங்கள் சரியில்லை. விபத்தே ஏற்பட்டாலும் முத்தரசன் தம்பி சின்ன காயத்தோட தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வெண்ணிலாவுக்கு அப்படி இல்லம்மா. அந்த பொண்ணு பொழைச்சு மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அம்மா, என்ன அமைதியா உட்கார்ந்திருக்க? உடனே போன் பண்ணி முத்தரசன் கிட்ட சொல்லு. அம்மா, என்னன்னு? போன்னு சொல்றேன். புரியுதுமா. போங்கோத, மறந்துடாத. சரிம்மா. ஜோசியரே, அம்மா, எப்படியோ என் பிள்ளைக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, அது வரைக்கும் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. வெண்ணிலாவை பத்தி ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நாங்க எப்படியாவது அவளை காப்பாத்திடுவோம். சரிம்மா, நான் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கத்தான் வந்தேன். ஆனா இங்க வந்தா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு.
இன்னும் 48 மணி நேரம் தாம்மா இருக்கு. அதுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாமா. அதனால உடனடியா ஊருக்கு வர சொல்லிருங்க. சரிங்கம்மா, அப்ப நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் அம்மா இந்த ஜோசியரே, இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். வீட்டுல பசங்க கிட்ட அதையும் இதையும் சொன்னா பயந்துருவாங்க. சரிங்கம்மா. நல்ல நேரத்துல வந்து அவங்க உயிரை காப்பாத்தி இருக்கீங்க. இந்தாங்க, இந்த பணத்தை வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. வரேம்மா. இத பாரு ஸ்வேதா, நடந்தது நல்ல விஷயம். நாம வெண்ணிலா கதையை முடிக்கலான்னு நினைச்சா அவ ஜாதகமே அவ கதையை முடிச்சு வைக்குது. நாம ஒன்னும் பண்ண வேண்டாம். விலகி நின்று வேடிக்கை பார்த்தா மட்டும் போதும். இந்த விஷயம் மட்டும் யாருக்கும் தெரியக்கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதா? எப்படியாவது வெண்ணிலாவை காப்பாத்தணும். ஐயோ, போங்கதா, என்னன்னு பாரு. வகையா மாட்டிக்கிட்டேனா? இதுக்குதான் இங்க வந்தீங்களா? இல்ல ஜிலேபி, அம்மா, இவர்தாம்மா மோனத்தை வாங்குறாரு. ச்சே. அது ஒண்ணு இல்லத்த, பசிக்குதுன்னு ஜிலேபிய தேடி நான் வந்தேன். அப்படியா? ம். அப்போ உங்களுக்கு இந்த ஜோசியர் வந்தது போனது எதுவுமே தெரியாது, அப்படித்தானே? ஆ? யார் ஜோசியர்? அதெல்லாம் எனக்கு தெரியாது அத்த. ஜோசியர் வந்தது, ஜாதகத்தை பத்தி பேசினது, ஆபத்துன்னு சொன்னது எதுவுமே எனக்கு தெரியாது அத்த. பாத்தியா போகும்போது உன் புருஷன் மொத்தத்தையும் கேட்டுட்டு அப்படியே தகவலை பாஸ் பண்றதுக்கு தான் கிளம்பி போயிருக்காரு. மாப்பிள்ளைங்கிற மரியாதை கொடுக்கலான்னு பார்த்தா விட மாட்டீங்க போல இருக்கே. அத்தை, அப்ப வேற வழியே இல்ல. பூங்கோத, பெரிய பிரவுன் டேப் இருக்கா? அதை எடுத்துட்டு வந்து அவர் வாயில ஒட்டு. ஐயோ, அத ஒட்டிட்டா நான் எப்படி சாப்பிடுவேன் சொல்லுங்க அத்தை. இப்ப அதான் முக்கியமா? சாப்பிடும்போது எடுத்துக்கலாம். பூங்கோத, இந்த நொடியிலிருந்து அடுத்த 48 மணி நேரத்துக்கு மாப்பிள்ளையை விட்டு ஒரு அங்குலம் கூட நீ அங்கேயும் இங்கேயும் அசையக்கூடாது. அது மட்டும்தான் உன் வேலை, புரியுதா? அம்மா, அந்த டேப்பு எதுக்கு ஒட்டி இருக்குன்னு யாராவது கேட்டா என்ன சொல்றது? ஒண்ணு பண்ணு, மௌன விரதம் சொல்லிடு. போய் டேப் எடுத்துட்டு வந்து ஒட்டு முதல்ல. இதோ இப்பவே எடுத்துட்டு வரேம்மா. ஒட்டு. வாய் மூடுங்க. மாப்பிள்ள, உங்களுக்கும் அதேதான். யார் கேட்டாலும் மௌன விரதம் தான் சொல்லணும், புரியுதா? ஓஹோ, டேப் போட்டுட்டு எப்படி பதில் சொல்றதுன்னு யோசிக்கிறீங்களா? உங்கத ஒண்ணு பண்ணு, மௌன விரதம்னு ஒரு பேப்பர்ல எழுதி அவர் வாயில ஒரு டேப் போட்டு இருக்கல்ல, அது மேல ஒட்டு. சரிம்மா. ஐயோ, இப்ப என்ன செய்யறது? கவனம், கூட்டிட்டு போ. வாங்க வாங்க. ஸ்வேதா, கூடிய சீக்கிரம் வெண்ணிலாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து நடந்துச்சுன்னு ஒரு தகவல் வரும். அது வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருப்போம். நிச்சயமா நம்ம நம்பிக்கை வீண் போகாது. நம்பூதிரி விஷயத்துல கோட்டை விட்டத இதுல புடிச்சிருவோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எப்படி இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் திரும்பி வர போறது முத்தரச மட்டும்தான். எனக்கு நம்பிக்கை இருக்கு.
என்ன முத்து மாமா ரோட்டை பார்த்து ஓட்டாம நீ என்னையே திரும்பி திரும்பி பாக்குற? ரோட்டு மேல கண்ணு போக மாட்டேங்குது, உன் மேல தானே போகுது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இல்ல இது வரைக்கும் நான் பார்த்த வெண்ணிலாக்கும் இப்ப பாக்குற வெண்ணிலாக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் தெரியுது. எவ்வளவு அழகு! இவ்வளவு நாளா நீ இந்த அழகை எப்படி எங்க ஒளிச்சு வச்சிருந்த கள்ளி! ஓ மாமா சும்மா கிண்டல் பண்ணி. கிண்டல்லாம் பண்ணல, சீரியஸா சொல்றேன். எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? எப்படி எதை கேட்டாலும் பொசுக்குன்னு தலையை குனிஞ்சுக்கிட்டே எப்படி லொடலொடன்னு பேசுவேன், வார்த்தையை காணோம். இல்ல முத்து மாமா, நீ என் கூட பக்கத்துல இருந்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இவ்வளோ நாள் எனக்கும் உனக்கும் கல்யாணம் ஆகுமா ஆகுமான்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அது நடந்ததே பெரிய விஷயம். இப்ப கூட நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக என்னை வெளியில கூட்டிட்டு வந்திருக்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? ஏய், சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அழுகுற. இந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் இருக்க கூடாது, சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும். அரே சோகத்துல இரும்பெல்லாம் வருது தங்கத்துக்கு. ஐயோ கண்ணத்தோட. சரி நீ பார்த்து ஓட்டு. பார்த்துதான் ஓட்டுற. என் பொண்டாட்டிய கொஞ்சம் ஓவரா இருக்குல்ல? இருந்துட்டு போட்டுமே, இவளால எதுவுமே இல்லையே. அப்புறம் முத்து மாமா, நாம இப்ப எங்க போறோம்? நாம எங்கேயும் போல. ரோடு மேல ஜீப்பு போகுது, ஜீப்பு மேல நாம போறோம். மொக்க ஜோக்குல நான் என்ன பண்றது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அது அப்படியே போவோம், எங்க தோணுதோ அங்க ஹால்ட் பண்ணுவோம். ஐயோ, அப்ப நம்ம ஊருக்கு போலையா? ஊருக்கு போய் என்ன பண்ண போறோம்? ஊர்ல யாரு இருக்கா? அழகான பொண்டாட்டிங்க இருக்கும் போது ஊருக்கு போய் நான் என்ன பண்ண போறேன்? ஊரும் கிடையாது, நாரும் கிடையாது. என்ன முத்து மாமா இப்படி சொல்ற? அப்படிதான். என்ன நம்மள டைம் பாஸ்க்காக ஹனிமூனுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க நினைச்சியா? நானே சித்தி கிட்ட, கோயில் பூசாரி கிட்ட, பால்காரன் கிட்ட, பூகாரம்மா கிட்ட எல்லாருக்கிட்டையும் நான் ஹனிமூனுக்கு போறேன், ஹனிமூனுக்கு போறேன், ஹனிமூனுக்கு போறேன்னு வடிவேல் கணக்கா நான் ஜெயிலுக்கு போறேன், ஜெயிலுக்கு போறேன், ஜெயிலுக்கு போறேன் சொல்லிட்டு வந்திருக்கேன். எதுக்கு? நிறைய பொறுப்புகள் இருக்கு, நிறைய கடமைகள் இருக்கு எனக்கு. அது ருத்ரகுட்டிக்கு துணையா ஒரு குட்டி பாப்பா, அது தம்பி பாப்பாவோ தங்கச்சி பாப்பாவோ அதெல்லாம் நான் வந்து ரெடி பண்ணிட்டு தான் வருவேன்னு சபதம் பண்ணியிருக்கேன். அது சபதம் மட்டும் பண்ண போதுமா? அதுக்கான சில வேலைகள் இருக்கு, சில கன்ஃபர்மேஷன் இருக்கு. அதெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் தான் ஊரு. ஐயோ போ முத்து மாமா. சும்மா குய்யெல்லாம் கத்தாத, அதெல்லாம் கிடையாது. இங்க பாரு, உலகத்திலேயே லேட்டானாலும் இவ்வளவு லென்த்தான ஹனிமூன் நாம தான் போயிட்டு இருக்கிறோம். அதை நினைச்சு சந்தோஷப்படு. சிரி சிரி. வெரி குட். கேர் வச்ச மாதிரி சிரிக்கிறேன். சரி, இப்போ அதெல்லாம் விட்டுருப்பான். அதே நீ எதை கேட்டாலும் இப்போ வந்து சைலண்டாகவே இருக்கிற, அதனால அந்த சைலன்ஸ் எல்லாம் கொஞ்சம் உடச்சி தூக்கி போடுவோம். யாருமே இல்லை, நம்ம 2 பேர் தானே போயிட்டுருக்கோம். நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்பேன், அதுக்கு நீ பதில் சொல்லுவியா? சரியா? என்ன? அதாவது எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஆசை இருக்கும். இந்த பேர் உன் கூட இருந்தால் போதும், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு சந்தோஷம், அதெல்லாம் சொல்லாத. அது எனக்கு தெரியும். அதையும் தாண்டி உன் மனசுக்குள்ள ஏதாவது ஒரு ஆசை, ஏதாவது ஒரு விருப்பம், இல்லை ஏதாவது ஒரு தேவை, இல்லை மாமா கிட்ட கேட்கலாம் அப்படின்னு உனக்கு தோணுச்சுன்னு வச்சுக்கோயேன், பாட்டுன்னு இப்போவே கேட்டுரு. ஏன்னா சார் ரொம்ப நல்ல மூடில் இருக்காரு. மேடம் எதை கேட்டாலும் அது நடந்துடும். கேளு. ஓவரா யோசிக்கிற. நீ யோசிக்கிறத பார்த்தா பெத்ததியா இருக்கும் போல இருக்கு. பரவாயில்ல, எது செப்பண்டி இல்ல இல்ல. இருக்கு, ஆனா நான் சொன்னா நீ கேலி பண்ணுவ. நான் ஏன் உன்னை கேலி பண்ண போறேன்? நீ கேளு. இல்ல, எனக்கு நீ கேலி பண்ண மாட்டேன்னு வாக்கு கூட, அப்பதான் நான் சொல்லுவேன். நான் ஏன் உனக்கு வாக்குறுதி கொடுக்கணும்? நீ தான் கவுன்சிலர் எலெக்ஷன்ல நிக்கிற, நீ தான் வேட்பாளர், நீ தான் வாக்குறுதி கொடுக்கணும். நான் வெறும் ஓட்டு போடுறவனா வாக்குறுதி கொடுக்க மாட்டோம். போ முத்து மாமா, அப்ப நான் சொல்ல மாட்டேன். சரி சாரி. உடனே கோச்சிக்காதம்மா. ஐயோ, வாக்குறுதி தானே கொடுத்துறோம். நான் கிண்டல் பண்ண மாட்டேன், ப்ராமிஸ்.